ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளை தட்டி விட்டுட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அந்த 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நல்லா இறக்கி வச்சுருங்க பாலை. இதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சு அதில் 2 கப் அளவுக்கு நம்ம கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் வந்து உப்பை கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்து அதையும் கரைச்சி விட்டுக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பால், குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாலை வந்து நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வடித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாங்க. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆகி வரும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம பூரணத்துக்காக வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் பூ திருக்கி வச்சுருக்கோம். அதை வந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கேரண்டியில் வச்சு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ஆகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிப்புக்காக வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வைக்கிறோம். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து அந்த நாட்டு சர்க்கரையை ஒரு பவுலில் 2 கப்பு அரிசி மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்பு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா கொதித்து பொங்காய் வந்துருச்சு. அதை வந்து நம்ம இந்த தேங்காய் வச்சுருக்கோம்ல பேன் அதில் வந்து ஊற்றிக்கலாம். நல்லா அது ரெண்டுமே அந்த தேங்காய் பூவும் அந்த நாட்டு சர்க்கரையும் ரெண்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டுங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நல்லா கெட்டியாகும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா, அது அந்த பவுடர் அதையும் நல்லா சேர்த்திக்கோங்க. 3 தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை, அந்த வேர்க்கடலை பவுடர் 3 வந்து நல்லா 3 மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கெட்டியாகும். இதுக்கப்புறம் அந்த மாவு இருக்குல்ல, மாவை வந்து நம்ம வந்து மோல்டு வச்சுருக்கோம். அதை பார்த்திங்கன்னா காமிக்கிற அந்த மோல்டு தான். இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நல்லா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கையில் எடுத்து அதை நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா சுற்றி அப்படியே அமுத்தி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா நல்லா அந்த பூ ஷேப்புக்கு நல்லா உங்களுக்கு சுற்றி கிடைக்கும். அந்த ஷேப் நல்லா சுற்றி அந்த கோடாக நல்லா உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். நல்லா சுற்றி அமுத்தி விட்டுக்கிட்டே வாங்க. இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பூர்ணத்தை அதை வந்து இந்த ஹோலில் வந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து அப்படியே சேர்த்து மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷேப் வந்து சூப்பராக கிடச்சிடும். இது மாதிரி செய்யறனாலும் செய்யுங்க. இல்லைன்னா மோல்டு இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட செஞ்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கோன் ஷேப்புக்கு செஞ்சிங்கனாலே உங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூர்ணத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பார்க்கவே ரொம்பவே லுக்காக சூப்பராக இருக்குது. நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். எல்லா மாவும் இதே மாதிரி செஞ்சு எடுத்தேன். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே கோடாக அந்த பூ ஷேப்புக்கு அந்த கோடாக சூப்பராக வந்துருந்துச்சு. லுக் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி தான் உங்கள் வீட்டில் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா மாவையும் இதே மாதிரி எடுத்தாச்சு. எல்லா மாவும் இதே ஒரு பவுல் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி கொழுக்கட்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு தட்டு நிறையா மொத்தம் 12 கொழுக்கட்டை வந்துச்சுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தை நம்ம அந்த இட்லி ஊற்றுவோம்ல அதில் நெய் தடவி நான் அதில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தேங்க. பார்க்குறதுக்கே சாஃப்டாக வந்துருந்தது. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அதில் வேக வச்சு இந்த இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தேங்க. எடுத்து பார்த்தா எல்லா கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கே லுக்கிங் வைஸ் எல்லோ கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் தென் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.